Hi, it's Wednesday morning. Wednesday morning என்னோட டைமிங் 4:30க்கெல்லாம் என்னோட டே ஸ்டார்ட் ஆச்சு. 4:30க்கெல்லாம் எழும்பியாச்சு. நான் எந்திரிக்கலனாலும் ஜாரா நான் எழுப்பி விட்டுடுவான். ரெஸ்ட் ரூம் போகணுமா, ஸோ அவரே எழுப்பி விட்டுடுவா என்ன. ஸோ 4:30க்கெல்லாம் எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் என்னோடய வேலை என்னென்னா பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி அங்கே க்ளீன் பண்ணிப்பேன். எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க். அதை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போவேன். டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பால்கனியை க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸஸில் காய போட முடியும். ஸோ பால்கனியை நீட்டாக தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாப்பும் போட்டுப்பேன், மாப் பண்ணி விட்டுருப்பேன். ஸோ மாப் பண்ணி விட்டதுக்கப்புறம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நாங்கள் மாடிக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் காய போட மாட்டோம். இங்கே இந்த திண்ணையிலே காய போட்டுருவோம். இந்த வெயிலுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிருது. அன்னன்னைக்கு துணி அன்னன்னைக்கே வாஷ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ கொஞ்சம் நிறைய துணி இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தானே. ஸோ அந்த திண்ணையில் வாஷ் பண்ணிவிட்டு போட்டால் சீக்கிரமே காஞ்சிடும், டக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பால்கனி இப்படி வாஷ் பண்ணும்போது இங்கே ஹோல்ஸ் இருக்குது, அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணியெல்லாம் போயிடும், நீட்டாக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நீட்டாக மாப் பண்ணிக்கலாம். திண்ணையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா அப்பப்போ லைட்டாக டஸ்ட் பிடிக்கும், வண்டியெல்லாம் வெஹிக்கிளில் போகும் இல்லையா, டஸ்ட் பிடிக்கும். ஸோ துணியெல்லாம் காய போடணும் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் என்றைக்குமே இந்த திண்ணையெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுருவேன். இங்கே ஒரு ஸ்லிப்பர் இருக்குது பாருங்கள், ஸ்லிப்பர் என்றைக்குமே இங்கே உள்ளே தான் இருக்கும். அதாவது வெளியில் போடுற ஸ்லிப்பர்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டேன். இது வந்து ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்காக வாங்கின உடனே வெளியே யூஸ் பண்ணாமல் உள்ளேயே வச்ச ஸ்லிப்பர். அதனால் அதுக்கு மட்டும் அலௌட், அதை அங்கேயே வச்சுப்போம். வீடியோ எடுக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க, பாப்பா யூஸ் பண்ணுவாங்க, நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க யூஸ் பண்ணி சாரீ சேல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சாரீக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தரும்போது அந்த ஸ்லிப்பரை யூஸ் பண்ணி தான் தருவாங்க. ஸோ அந்த வெளியே யூஸ் பண்ணுறத உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அது உள்ளே புதுசாக வாங்கினோன்னு உள்ளேயே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஜாரா பாருங்கள், நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், என்னை எழுப்பி விட்டு ரெஸ்ட் ரூமெல்லாம் போயிட்டு ஜம்முன்னு வந்து படுக்க ஆரம்பித்தாச்சு. மறுபடியும் கொஞ்சம் இன்னொரு குட்டி தூக்கம் போடுவாங்க அவங்க. ஸோ என்றைக்குமே காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் தண்ணி குடிக்க மறக்காதீங்க. ஒரு டம்ளர் அட்லீஸ்ட் 2-3 டம்ளர்ஸ் குடிச்சிருங்க. அது ரொம்பவே நல்லது. அதாவது நம்ம கெட்ட பழக்கத்தை விட முடியாது, சீக்கிரம் விட முடியாது. ஸோ ஒரு 2 டம்ளர்ஸ் தண்ணி, 3 டம்ளர்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் டீ எடுத்துக்கோங்க. டீ குடிக்க வேண்டான்னு சொல்லலை. என்றைக்குமே நான் தண்ணி குடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன். ஸோ சாமிக்கு வச்ச பிரசாதம் இருக்கும் இல்லையா, அது என்றைக்குமே காக்காவுக்கு வச்சு பார்த்துட்டே இருப்பேன், காக்கா எடுத்து சாப்பிட்றாங்களான்னு சொல்லிட்டு. டேரெக்டாக பார்க்கும்போது அவங்க எடுக்கலாம். ஸோ இங்கே ஒரு மிரர் இருந்துச்சு, அந்த மிரர் வழியாக பார்த்துட்டு இருக்கும்போது வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போ தான் எனக்கு மனசு திருப்தி ஆச்சு. ஸோ அந்த நிறைவோடு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. என்றைக்குமே நீங்கள் லைஃப்பில் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், நெகட்டிவாக திங்க் பண்ண வேண்டாம். பாசிட்டிவ் திங்கிங் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஜென்ரலாகவே நம்மளும் ஹியூமன் பீயிங்ஸ் தானே, நெகட்டிவ் திங்கிங்ஸ் தான் நமக்கு அதிகமாக வரும். ஆனால் அவாய்ட் பண்ணுங்கள். எனக்கே நடந்தது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக சனி பயிற்சி நடந்தது இல்லையா, அப்போது வந்து எனக்கு பாத சனி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி கிணறு தாண்டியாச்சு, கால்வாசி. அப்போது ஒரு 2 இயர்ஸ் இன்னுமே இருக்குது. அப்போ காலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சோ என்னமோ, இப்போ லைட்டாக கால் வலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய திங்கிங் அதுவாக இருக்குது, அது என்னோடய ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால தான் அது அப்படி. முக்கால்வாசி கிணறு தாண்டியாச்சு. இந்த கால்வாசிக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்கலான்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதாவது சனி பகவான் வந்து நம்மளை எப்படின்னா, அவர் வந்து நம்ம நல்ல வழியில் போனால் நல்லது தருவார், நம்ம கெட்ட வழியில் போனால் நமக்கு பாடம் கற்று தருவார். அதுதான் அவரோட வேலை. மற்றபடி அவர் நல்லவர் இல்லைன்றது கிடையாது. நம்ம நல்லதையே செஞ்சால் அவர் நல்லதையே நமக்கு செய்வார். நம்ம கெட்ட வழியில் போனால் நமக்கு பாடம் கற்றுத்தர ஏதோ ஒரு செயல் மூலமாக நமக்கு பாடம் கற்று தருவார். இதை செஞ்சால் இது இப்படி வரும்னு சொல்லி. ஸோ நீங்கள் பயந்துக்க வேண்டாம். லைஃப்பில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நல்லதாக திங்க் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.